ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்போ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை டெவலப் செய்து வர்றாங்க. இந்த சிஸ்டம் அட்டானமஸ் ரோபாட் மற்றும் ட்ரோன்களை இயக்குவதற்கு இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த சிஸ்டத்தை இந்தியாவை தவிர அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் போன்ற வல்லரசு நாடுகள் தான் டெவலப் செய்து வர்றாங்க. இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ரோக்ராம். உலகில் இது போன்ற சிஸ்டம் இதுவரைக்கும் டெவலப் செய்யப்படவே இல்ல. இந்தியா இதை உருவாக்குனாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய மைல் கல்லா இருக்கும். இந்த வீடியோல இந்தியா எதற்கு ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட்டை உருவாக்குறாங்க, ராணுவத்தில் இந்த சிஸ்டம் எப்படி பயன்படுத்தப்பட உள்ளது, இந்த சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள், இந்தியாவுடைய திட்டம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எதற்காக அப்படின்னா, ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுக்கு. ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தை இந்தியா இன்னோவேஷன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் எக்ஸலன்சி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் டெவலப் செய்ய போறாங்க. இந்த திட்டத்தை IDEX அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் கீழ் தான் இந்தியாவுடைய முக்கியமான ட்ரோன் ப்ராஜெக்ட்களை இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தை இந்தியாவுடைய ஆர்ம்டு ஃபோர்சஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி நிறுவனமும் இணைந்து உருவாக்க போறாங்க. இந்த ப்ராஜெக்டின் மதிப்பு கிட்டத்தட்ட 700 கோடி. இந்த சிஸ்டத்தால தொடர்ந்து மாத கணக்குல பறந்து கொண்டே இருக்க முடியும். இதனால இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஹை ஆல்டிடியூட் சேட்டலைட் சிஸ்டம் ஒரு அதிநவீனமான சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பூமிக்கு மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய 70,000 அடி உயரத்துக்கு மேல உள்ள வான் பரப்புல நிலைநிறுத்த முடியும். எதிரி நாட்டை உளவு பார்க்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட எல்லைக்குள்ள ட்ரோன் இல்லனா சேட்டலைட்டை அனுப்பி உளவு பார்க்க முடியும். ஆனா இந்த ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டம் மூலமா நம்ம எதிரியோட எல்லைக்குள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சிஸ்டத்தின் மூலமா நம்மளோட எல்லைக்குள்ள இருந்து கொண்டே 200 கிலோமீட்டர் எதிரி நாட்டோட எல்லைக்குள்ள நம்மளால உளவு பார்க்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது எப்படி அப்படின்னா, எதிரியால 200 கிலோமீட்டர் எல்லை பகுதியில எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்படி மீறி செஞ்சாங்க அப்படின்னா இந்த ட்ரோன்கள் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். HAL இந்த ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தோட புரோட்டோடைப்பை உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த புரோட்டோடைப் ஒரிஜினல் ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தை விட சிறியதா உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரிஜினல் சைஸோட 1/3 சைஸ்ல தான் இந்த ட்ரோன்கள் உருவாக்க போறாங்க. அப்படி ஸ்கேல் டவுன் பண்ண புரோட்டோடைப்பே 70 ஃபீட் நீளமுள்ள ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டமா இருக்கும். HAPL சிஸ்டத்தை ராணுவத்திற்காக மட்டுமே உருவாக்கல. இந்த சிஸ்டத்தை ஜியாலஜிக்கல் சர்வே, பேரிடர் மீட்பு மற்றும் மெட்ரோலாஜிக்கல் பர்பசஸ்க்கு பயன்படுத்த முடியும். HAPL சிஸ்டத்தோட புரோட்டோடைப் இன்னும் 2 வருடங்கள்ல வெளிவர உள்ளது. இந்த HAPL சிஸ்டத்தோட புரோட்டோடைப் 700 கோடி ரூபாய் மதிப்புல உருவாக்கப்பட்டு வருது. இந்த சிஸ்டத்துல 30 முதல் 35 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை எடுத்து செல்ல முடியும். இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் பேலோட் அப்படிங்கிறது சென்சார்கள், அதிநவீன கேமராக்கள் போன்றவை தான் பேலோட்னு சொல்லப்படும். பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் உருவாக்கிட்டு இருக்க HAPL சிஸ்டத்தோட பேலோட் 15 கிலோகிராம் தான். இதன் மூலமா இந்தியா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவை விட மிக பெரிய HAPL சிஸ்டத்தை உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த HAPL சிஸ்டத்தோட டோட்டல் வெயிட் 500 கிலோகிராம். ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தினால தொடர்ந்து 3 மாதம் பறக்க முடியும். அது எப்படி தொடர்ந்து 3 மாதம் பறக்க முடியுது அப்படின்னா, இந்த சிஸ்டம் சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி பறக்குது. HAPL சிஸ்டத்தினால 70,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த சிஸ்டம் மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய நியர் ஸ்பேஸ் ஆபரேஷன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி உளவு வேலை பார்க்கணும் அப்படின்னா அதற்கு அதிக செலவு பிடிக்கும். ஆனா இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி
பகுதி உளவு பார்ப்பது மிகவும் செலவு குறைவு. அது மட்டும் இல்லாம இந்த ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தை நம்மளுக்கு எந்த இடத்தை உளவு பார்க்கணுமோ அந்த இடத்துக்கு ஈஸியா நகர்த்த முடியும். HAPL சிஸ்டம் HAL ஆல் உருவாக்கப்பட்டு வரும் அன்மேன் ட்ரோன் வார்ஃபேர் புரோகிராமோட ஒரு அங்கம். இந்த அன்மேன் ட்ரோன் வார்ஃபேர் புரோகிராம காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் இல்லனா கேட்ஸ் புரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட் சிஸ்டத்துல HAPL சிஸ்டம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகுது. இந்த கேட் சிஸ்டத்துல மொத்தம் 4 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. அதுல இந்த HAPL சிஸ்டமும் ஒன்னு. கேட் சிஸ்டத்துல HAPL சிஸ்டம் சேட்டலைட்கள் மற்றும் UAVகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் போல செயல்படுது. ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தை நார்தர்ன் லாட்டிடியூட் கண்ட்ரீஸ்னால பயன்படுத்த முடியாது. ஏன்னா அங்க அதிக அளவுல சூரிய வெளிச்சம் இருக்காது. இந்த சிஸ்டங்கள் சூரிய ஒளியினால் மட்டுமே இயக்கப்பட முடியும். இந்த HAPL சிஸ்டத்தை 70,000 அடி உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனா தொடர்ந்து இந்த சிஸ்டத்தினால 3 மாதம் சர்வேலன்ஸ் பண்ண முடியும். இந்த சிஸ்டத்துல பலவிதமான சென்சார்கள், கேமராக்கள் போன்றவற்றை பயன்படுத்த முடியும். இந்த ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டம் 500 கிலோ எடை கொண்ட சிஸ்டமா டெவலப் செய்ய போறாங்க. இந்த சிஸ்டத்தை இயக்குறதுக்கு அல்ட்ரா லைட் வெயிட் எலக்ட்ரிக் மோட்டார் பயன்படுத்த போறாங்க. இந்த மோட்டார்கள் மூலமா 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்துல இந்த ட்ரோன்களை பறக்க வைக்க முடியும். ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தை 3 மாதங்களுக்கும் அதிகமா பறக்க வைப்பதற்கு நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் ஹை டென்சிட்டி கொண்ட ரீசார்ஜபிள் லித்தியம் சல்பர் பேட்டரியை டெவலப் செய்ய முயன்று வந்துட்டு இருக்காங்க. இந்த சல்பர் பேட்டரி வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டம் மூலமா 3 மாதங்களுக்கும் மேலா தொடர்ந்து பறக்க முடியும். ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டம் மாரல் UAEs மற்றும் ஏர்பஸ் நிறுவனத்தின் செப்ரா மற்றும் AVIC மார்னிங் ஸ்டார் போன்ற நீண்ட நேரம் பறக்கும் ட்ரோன்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த சிஸ்டங்களை இந்தியா பெருமளவுல எல்லை பாதுகாப்புல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டங்களை பேரிடர் மீட்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு விஷயங்களிலும் இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவை போன்றே ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்தை அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் இந்த 2 நாடுகளும் டெவலப் செய்து வர்றாங்க. இந்தியா இந்த சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுக்கு இந்த வல்லரசு நாடுகளுடன் போட்டியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டம் 70,000 அடி உயரத்துக்கு மேல பறக்கிறதுனால எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் இதை தாக்க முடியாது. இந்த சிஸ்டங்களை இயக்க தேவைப்படும் பவரை சூடோ சேட்டலைட் மீது பொருத்தப்பட்டிருக்கும் சோலார் பேனல்கள் மூலமா எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்துல டெரைன் மேப்பிங் கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். இதன் மூலமா ரியல் டைமா எதிரிகளோட எல்லையை நம்மளால கண்காணிக்க முடியும். இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி எதிரிகளோட எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று ஏரியல் ஆபரேஷன்களை நம்மளால பண்ண முடியும். ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டத்துல உள்ள கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி தரையில் இயங்கக்கூடிய ஆளில்லா மொபைல் அட்டானமஸ் ஸ்டெபிலைசிங் சிஸ்டங்கள் மற்றும் மொபைல் அட்டானமஸ் ரோபாட்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்களையும் கண்ட்ரோல் செய்ய முடியும். அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற வல்லரசு நாடுகளால் கூட டெவலப் செய்ய முடியாத ஒரு சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செஞ்சது அப்படின்னா ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். இந்தியாவுடைய அன்மேன் ஏரியல் ட்ரோன் திட்டம் மற்றும் ஆர்மிக்கு தேவையான ரோபாட்டுகளை கண்ட்ரோல் செய்வதற்கு பெரும் அளவுல பயன்படுத்தப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.